ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராகவ் அப்படியே சோகத்தில் இருக்காரு. அபி பார்க்குறாங்க, எப்படியாவது உண்மையை சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. நம்ம அதை சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைக்கல. இவன் என்ன பண்ணுறான், சார் முரளிக்கு ஃபோன் பண்ணுறான். அந்த அம்மா என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு, பெரிய ஆளாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கல. சரி அப்புறம் அவன் என்ன சொன்னா, வீட்டை விட்டு போகிறேன்னால போக மாட்டேன்னாலா, அதெல்லாம் போக முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா, இன்னும் 2 சாம்பிள் அவள் ஃபோனுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு முரளி சொல்ல, உடனே 2-3 அனுப்பிவிட அபி பார்க்குறாங்க. அட பாவிங்களா, ஏன்டா இப்படி பெண்ணுங்களோட வாழ்க்கையில் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நாளைக்கே நீ வீட்டை விட்டு போகிற, நீ போகலைன்னு வைவேன், இது இன்னும் பரவிடும் உனக்கு வந்தது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அபி ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்ட்டு நொந்துக்கிட்டு படுக்கிறாங்க. காலையில் கடைக்கு போகிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் என்ன மேடம் ஆச்சு, மறுபடியும் ஃபோன் பண்ணாங்களா, பண்ணினாங்க, இந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்கே போகக்கூடாங்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். இங்கே பார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அந்த வீட்டை விட்டு போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. போட்டா அப்படின்னு 6லையும் சாவு 100லையும் சாவு, நீ என்னென்ன பண்ணிக்கிறா, நான் போலீஸுக்கு ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க அபி. உடனே அதை அப்படியே முரளிக்கு சொல்ல, ஓ என் அபிச்செல்லாம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணுறது, அதெல்லாம் நெட்டில் வந்துட்டு அப்படியே கையை விரித்து ஒன்றும்லேன்னு ஆனது மாதிரி ஆகிப்போயிடும், அவளை மிரட்டல தான் வைக்கணும், அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, டே நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க முரளி. என்ன அப்படிங்கல, அவள் கடை முடிஞ்சு வருவாள், வரையில் வேலை முடிஞ்சு வந்த கையோட ஒரு தட்டு தட்டிடுறா அப்படிங்கல. சார் நிறையா தட்டட்டுமா, டே நிறையெல்லாம் தட்டிடாதா, அது என் செல்லண்டா, என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் செல்லத்தை எவ்வளோ பழி வாங்குறீங்க, டே அதை பற்றிலாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை உன் அக்கௌண்ட்டுக்கு காசு, நீ நான் சொல்கிற வேலையை செய்கிற, ஓகே சார் லைட்டாக தட்டுற போதுமா அப்படின்னு சொன்னேன். இந்த பயத்தை வச்சே இன்னும் அவளை என்ன உச்சம் காட்டுறேன் பாரு, இந்த 2 நாள் நீ வந்து தட்டின கையோட நான் என்ன பண்ணுறேன், தூக்கிட்டு போயிடுறேன் அப்படி மயங்கிடுவாள்ல, அதுக்கப்புறம் என் செல்லத்தை எங்கிட்ட கொண்டு போயிடுறேன் அப்படின்னு முரளி பிளான் போடுறான். கரெக்டாக அபி வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ராகவ் என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன ஒரு மாதிரியாகவே நேற்று ஃபுல்லாக இருந்தாலே, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா சொல்லாமல் விட்டாலே அப்படின்னு அங்கே அவங்க வேலை பார்க்குற கடைக்கு போகிறாங்களா. அங்கே போன கையோட எங்கே அப்படின்னு இப்போ தான் போகிறாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே அபி பின்னாடி வராரு. வந்துட்டு இருக்கையில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இருக்கையில் நல்லா ஒரு தட்டு தட்டிடுறான், அப்படியே ஆக்சிடென்ட் கீழே விழுந்துடுறாங்க, கை காலம் அடித்து அப்படியே மயங்கிடுறாங்க. அபி கொஞ்சம் வேகமாகவே தட்டிடுறான், மண்டையில் அடிபடுது. உடனே முரளி என்ன பண்ணுறான், பாஞ்சு வந்து காப்பாற்றலான்னு வர்றான். கரெக்டாக ராக வந்து நிற்கிது கார் குறுக்க. ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளியே நின்றுறான். நல்ல வேலை நம்ம பார்க்காம இருக்கணும் நம்மளை அப்படின்ட்டு ஒளிஞ்சுக்கிறான் முரளி. அதுக்கப்புறம் ராகவ் ஐயோ என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு டாக்டர் சீக்கிரம் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்களா. அப்புறம் பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முடியாமல் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க மயக்கம் தெளியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு, தவிக்கிறாரு. சே இப்படி ஆச்சு, எவன் இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற. முரளியே இங்கே வந்து ஒட்டிட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன அபிச்செல்லாம், நான் உன்னை காப்பாற்றி தூக்கிட்டு போய் தாலியை கட்டலாம் தான் இவனே வர்றானே, ஒன்றுமே பண்ண முடியலையே சே அப்படிங்கிற. அவன் முரளிக்கு ஃபோன் பண்ணுறான். சார் நான் அடிச்சிட்டேன், தூக்கிடாச்சு, நீங்கள் என்னென்ன பண்ணிக்கங்க, போடா கிழிச்ச, அவன் புருஷங்காரன் வந்துட்டான்டா. என்ன சார் புருஷனா, என்ன சார் நீங்கள் புருஷன் வர வரைக்கும் நீங்கள் எங்கே சார் போனீங்க, எங்கடா அவன் பின்னாடியே நூல் பிடிச்ச மாதிரி வந்திருக்கேன், இப்போ என்ன சார் ஃபோன் பண்ணி மிரட்டுறமா, கிழிச்ச, அவளே கோமாவில் கிடக்கிற மாதிரி கிடக்குறா, அவளுக்கு போய் நீ எப்படா ஃபோன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ராகவ். அதுக்கப்புறம் அங்கேயே இருந்துடுறாங்க. அபிக்கு கொஞ்சம் கண்ணை திறக்கிறாங்க. திறந்ததுக்கப்புறம் அபி உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கல. எனக்கு யார் இப்படி பண்ணான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி பேசாமல் இரு, எல்லாத்தையும் என்ன நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது யார் பண்ணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், யார் அபி அப்படிங்கல. எல்லாம் வேற யார், உங்கள் வீட்டில் இருக்கானே கேடு கட்டவன், அந்த முரளி தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கல. என்ன சொல்கிற அப்படிங்கல. ஆமாம் இன்னைக்கு நேற்றுலேருந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நான் சொல்லட்டுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கேமரா வச்சதும் மிரட்டுனதும் நான் அந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது வேற யாருக்கு, அந்த முரளிக்கு தான் அந்த ஐடியாலாம் அப்படிங்கல. ஓ இந்த அளவுக்கு அவன் போயிட்டானா, என் பொண்டாட்டியவே அடிச்சிற அளவுக்கு ஆயிட்டானா அவனை அப்படிங்கிற. கையை பிடிக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு அபி இருக்க வைக்கிறாங்க. ராகவனால அப்படியே தாங்க முடியல, வெறியா வருது. இப்போ என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன், ப்ளீஸ் ராகவ் நீங்கள் எங்கேயே இருங்க, எனக்காக துணைக்கு இருங்க அப்படிங்கிறாங்க. அங்கேயே இருக்கிறாங்க. இங்கே பாட்டியும் அஞ்சலியும் கால் பண்ணுறாங்க. எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல, ஐயோ என்னாச்சு, நாங்களாம் வர்றோம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க ராகவ். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து எல்லாம் பார்த்துக்குறாங்க. சாப்பாடு என்னென்னு கேட்குறாங்க. சாப்பாடு வேணாம், ஃப்ரூட்ஸு அது இதுன்னு பழம் அதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, ஜூஸ் அடித்து கொடுக்குறாங்க. அப்படி பாசமாக பார்த்துக்கிறாரு, ஆசையாக பார்த்துக்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுவோமா அபி, ஐயோ வேணாம் அவங்க கஷ்டப்படுவாங்க, ஏன் உனக்கு அம்மா அப்பா பார்க்க ஆசை இல்லையா, எனக்கு அவங்களோட பார்த்துக்கிற என் புருஷன் இருக்கையில் நான் எதுக்கு அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன அபி ஒரு மாதிரியாக பார்க்குற, இல்லைங்க என்னை கண்ணுக்கண்ணா நீங்கள் பார்த்துக்கிறீங்க, உங்களை விட எனக்கு வேறு யாருங்க வேணும், வேறு எதுவுமே எனக்கு இந்த உலகத்தில் பெருசு இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படிங்கல. இவன் நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கா, அப்போ இவ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அந்த முரளி தான் எதை கேடு கெடுத்தானே வேலை பார்த்துருக்கான். சே இது தெரியாமல் இவளை ரொம்ப நோகடிச்சிட்டோமே, இவ மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை, கள்ளங்கூடமே இல்லை, இவ பாரு நம்மளை மட்டும் அப்படியே கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன அபி அப்படிங்கல. என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சே அப்படிலாம் போக மாட்டேன் அபி, நான் அங்கே தான் இருப்பேன், பாட்டிக்கு அக்காக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படியே தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காரா. உடனே அபி கண்ணை முழிச்சு அப்படியே தலையை கோதி விடுறாங்க. இந்த முரளினால தாங்க முடியல. அஞ்சலியும் ஃபோன் பண்ணுறாங்களா, எங்கே இருக்கீங்க அப்படிங்கல. இந்த வந்துட்டேன் வக்கீலை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, இங்கே
இங்கேயே தங்கிட்டேம்மா, இங்கே வக்கீல் என்னை இருக்க சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாசலே நின்றுட்டு இருக்கானா. அங்கே வீட்டில் சொல்லிவிட்டு அங்கே வர்றாங்க நர்ஸு. சார் நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எஸ் ஆயிடுறான். அபி பார்த்துடுறாங்க. அட்ட பாவி நீ தானா அப்படின்ட்டு ராகவ் அப்படின்னு எழுப்புறாங்க. அந்த முரளிங்க எந்த நின்றுட்டு போகிறான் அப்படிங்கல. என்ன சொல்கிற அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. வேணாம் அவன் போயிடுவான் அப்படிங்கிற நரசு உள்ள வர்றாங்க. என்ன சார் உங்கள் வாசலே யாரோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிற. எல்லாம் இந்த கேடுகட்டவன் தான் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு இருக்கு வச்சிக்கிறேன் கச்சேரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் பண்ணுறேன் பாரு, இப்படியா ஒரு பொண்ணு மேலே ஒரு மோகம் வரும், இப்படி வெறிகளத்தனமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.